நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் காந்தராஜ் சார் இருக்காங்க. வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். திரும்பவும் ஆளுநர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். தேர்தல் வந்தா பேச மாட்டார், தேர்தல் இல்லைன்னா பேசுறார். இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவருக்கும் பொழுது ஒன்று சரி சார். சும்மா தண்டத்தை உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு என்ன தான் பண்ணியிருப்பாரு. இப்போ நானும் வீட்டில் உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரும் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ன பண்ணுவார் பாவம். அவருக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிடுறது யாரும் கூப்பிடுறது இல்லை. முதல்லாம் கவர்னர் வந்தாலும் ஒரு கௌரவமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ கவர்னர் என்னத்துக்கு அந்த ஆளுநர் கூப்பிடுறாங்கிறாங்க. பொது நிகழ்ச்சிகள் எதுலேயுமே அவரை கூப்பிடுறது இல்லைங்க. ஒரு திருமண நிகழ்ச்சிகள்லையோ ஒரு இதுலேயோ மங்களகரமான விஷயங்கள்லையோ முதல்ல கவர்னர்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் யாரும் கூப்பிடுறது. என் வீட்டு கல்யாணத்துக்கு கவர்னரே வந்தாருப்பாங்க அந்த காலத்தில். ஒரு சினிமாக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு கூட அவரை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்ட அம்பானி வீட்டு கல்யாணத்தில் நம்ம ஊர் நடிகர்கள் அத்தனை பற்றி கூப்பிட்டாங்க, உங்கள் ரவியை கூப்பிடல. அவ்வளோ பரிதான். ஆனால் முன்னாடி வீட்டு கல்யாணம் அங்கெல்லாம் அவனை சொன்னவங்க கூப்பிட மாட்டாங்க. ஆஃப்டர் அந்த வீட்டில் வேலை பார்க்குறா சாமி அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு வேற கிட்ட சொல்கிறேன். அவருக்கும் பொழுது போகணும் எதாவது பண்ணிட்டு இன்றைக்கி என்ன ஸ்டண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு. அதான் சார், திராவிடத்தோட இதுவே பிளவுபடுத்துறதுதான் சொல்லியிருக்காரு. பிளவுபடுத்துறது தான் யார் இல்லைன்னா இது என்னைக்கு இருந்தது? இந்தியாங்கிற நாட்டை யார் உருவாக்குனா? 56 தேசங்கள். அதான் எனக்கு கணக்கு. அங்க முதல் எங்கவின் பெயர் அதன் உயிர் நடுங்குமே சிங்களத்தின் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சிங்களத்தீவினிற்கு ஒரு பாலம் அமைப்போம். இது வந்து ஒரு கண்டிராஜ கதைங்கிற பாட்டில் வரும். வங்க முதல் எங்கவின் பெயர் அரைந்திடில் நடுங்குமே அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும். 56 தேசங்கள். தெற்கு பகுதி ஒரு இதில் வந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, அது மாதிரி நிறையா, திருவனந்தபுரம் ஒரு ராஜா, கொச்சி ஒரு ராஜா, நாகர்கோவில் இது நாஞ்சில் நாடு கிருஷ்ணாபுரம் ஒரு ராஜா, இந்த தஞ்சையில் வந்து சரபோஜி மன்னர். இது மாதிரி 10 கிலோமீட்டருக்கு ஒரு இது இருந்ததுங்க. இது இருந்தது. அது வடநாடு ஃபுல்லாக சின்னது 4 டிஸ்ட்ரிக்ட் ஒரு ராஜா. ஜான்சிங்கிறவளை பற்றி பேசுகிறாங்க. மொத்தம் 3 ஊர் அவர்கிட்ட. 3 ஊர். அவ்வளோதான் அவள் ஜான்சி ராஜி. அவள் போய் வெள்ளைக்காரன்ட்டு போய் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா, போய் கொண்டு போடுன்னு சொல்லி கொண்டு விட்டான், செத்து விட்டான். அது இவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு அது ஒன்று தான் செலுத்துறோம். ஜான்சி ராணி எடுத்து போனால் என்ன ஆச்சு? செத்து போயிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செலுத்துறோம். அவர் எங்கள் வேலு நாச்சியார் போனால் வெள்ளைக்காரன் வெளியே தோற்றுச்சு. அவன் வந்து சிவகங்கை ஆண்டவன். மருது பாண்டியர் அவங்ககிட்ட இதாக இருந்தவங்க, தளபதிகளாக இருந்தவங்க. கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்தில் ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க 3 வேலை தண்ணி காட்டினாங்கல்ல வெள்ளைக்காரன், வெளியே போயிட்டாங்க. குயிலைங்கிற ஒரு பட்டியலெடுத்து பெண்ணை வந்து முதல் மனித வெடிகுண்டுங்க உலகத்துக்கு. உடம்பு பூரா வெடிகுண்டு மாட்டிக்கிட்டு போய் வெள்ளைக்காரனுடைய ஆயுத கடங்களை பாஞ்சு ஆயுத கடங்கு இதான் தூளாக உடஞ்சப்பறம் தான் நான் வெள்ளைக்காரன் நடிக்க ஓடிட்டான். ஜெயிச்ச ஒரே வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்குள்ளார நுழைஞ்சு அவங்க தோற்ற ஒரே இடம் ராணி வேலு நாச்சியார். அதுதான் வரலாறு. அதைத்தான் இவனுக்கு மறைச்சார். திராவிடம் பிளவுபடுத்துதுன்னு சொல்றாரு. அது நாங்கள் பிரிஞ்சுதான், நாங்கள் எங்கேயோ இருந்தோம், எங்களை சேர்த்து வச்சது நீ. வெள்ளைக்காரன் வரலன்னா இந்திய தேசியத்தை பிரிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இந்திய தேசிய இந்தியாங்கிற பேரை கொடுத்த வெள்ளைக்காரன். நீ இந்தியான்னு சொன்னாவே நீ அடிமைன்னு அர்த்தம். வெள்ளைக்காரன் சொன்ன பேச்சை கேட்கறேன்னு அர்த்தம். நீ ஹிந்துங்கிற பேர் வந்து இது காட்டுங்களா, ஏதாவது வேதங்களில் காட்டுங்களா? ஹிந்துங்கிற மதம் இருக்கான்னு காட்டுங்களா? ரிக்வேதத்தில் இருக்குதா, உபநிஷத்தில் இருக்குதா, பகவத்கீதையில் இருக்குதா ஹிந்துங்கிற பேர்? பிராமண மதங்க அதுக்கு பேர். ஒரிஜினல் பேர் பிராமண மதம். ஆமாம். அது இவங்க ஒரு சாரார் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பௌத்த மதம் வந்து அந்த பிராமண மதத்தை ஒரு வழி பண்ணிடுச்சு. மாட்டை வெட்டினா தொலைச்சி கொண்டு வந்துட்டார்ல புத்தர். அதில் தானே யாகம் நின்றுச்சு. பிராமண மதம் மாடு தின்ன மதம். அவங்க தான் மாட்டை தின்னவங்க. ரிக்வேதத்தை எடுத்து பாருங்க, 36வது சர்க்கம் முழுக்க மாட்டை எப்படி வெட்டணும், எப்படி இதில் போடணும், யாக குண்டத்தில் போடணும், அதை எப்படி சாப்பிடணுங்கிறதா 36வது சர்க்கம். மாட்டை தின்னவன் இவன். இன்னைக்கு மாட்டை காப்பாற்றுன்னு சொல்கிறவனே இவன். ஏன்னா பௌத்த மதம் வந்தது எங்கள் ஊரில் மாட்டை வெட்ட தொலைச்சானவங்க யாகமே நின்று போச்சு. அப்புறம் வந்து அவன் வந்து யானை மாடு மாதிரி பொம்மை பண்ணி அதை சாப்பிட்டுட்டான். அப்போ விடல, மாட்டு கருத்திங்கிறது விடல. இன்னைக்கு யாகம் வளர்த்தனா அதில் மாடு பொம்மை பண்ணி அதை சாப்பிட்டான். அதான் பிராமின்ஸ். மாடு திங்கிறவன் தான் பார்ப்போம். அப்படி இந்துங்கிற ஒரு மதமே இல்லையே.
அப்படி இருந்திருந்துன்னா அவனுக்கெல்லாம் எழுத்து என்னைக்கு போராடினானுங்க? முகலாயர்களும் தான். அவன் இப்ராஹிம் லோடி தான் சொன்னானான், இங்கே ஒரு நாடு இருக்குது, வடிவேல் சொன்ன மாதிரி இங்கே ஒரு நாடு இருக்குது, ஒரு பையன் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் பாபர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், சும்மா தானே உட்காந்துருக்கு, போய் அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு. ஏன்னா நான் போனால் ஒன்றுமே கேட்கல, நமக்கு முன்னாடி கஜினி முகமது போனால் நிறுத்தத்துக்கு ஆள் இல்லாமல் அவன் போர் அடித்து வந்துட்டான். எத்தனை தவிர தான் ஏன் போய் கொள்ளடிக்கிறது, பேஜாராக இருக்குதுன்னு போயிட்டாங்க. அப்புறம் கோரி முகமது வந்தான், அவனும் அதே தான் சொல்லிட்டு போயிட்டான். ஊனர் சொன்ன அவ்வளோ பெரிய நாடு இருக்குது, அவனுக்கு போராட்டத்துக்கு ஒரு பயில காணும் என்னன்னே தெரியல. அப்புறம் தான் பாபர் வந்தார், அப்படி உட்காந்தார். சரி நானே ராஜான்னாரு, பேச மாட்டாங்க. அப்புறம் பார்த்தானுங்க இவனுங்களுக்கு பொழப்பு ஓடு இல்லை. சார் என் தங்கச்சி அழகா இருப்பா, என்ன சொல்கிறீங்க? அவள் அக்பர்கிட்ட போய் கேட்டாங்க, அப்படியா கூட்டு வா அப்படின்னு. ஜோதிபாய் கூப்பிட்டு போனாங்க, நல்லா தான் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பரவாயில்லையா அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு மச்சான் ஆகிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா சரி மந்திரியாக இருந்தது. இப்படி தானே இருந்தாங்க. அதான் வடநாட்டு சரித்திரம். எழுத்தானுங்களா 7 தலைமுறை முகலாயர்கள் எழுத்தானுங்களா. பிரிட்டிஷ்காரன் வந்தான், வந்த உடனே இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சு அவனுக்கு யார் எல்லாம் இருக்கிறாங்கன்னா இவன் தான். சார் இப்போ நம்ம ஆளுநர் வந்து பதவியில் இருக்காரா இல்லையா சார்? மத்திய அரசு ஒரு மௌனமாகவே இருக்கே சார். இல்லை, அவராக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சம்பளம் கிளியர் பண்ணும்போது கேட்க வேண்டிய கேள்வி. அவருக்கு இந்த ஸ்டேட் பட்ஜெட்டில் போடுவாங்கல்ல. ஆமாம் சார். அதில் இவருக்குன்னு சம்பளம் வரும்போது இவர் இன்னும் தொடர்ந்து இருக்காரா, கவர்னர் கொடுப்பாங்க, இவர் கவர்னராக இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும்போது பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா அவர் தொடர்ந்து நீடிப்பாருங்கிறதுக்கான எந்த குடியரசுத் தலைவர்கிட்ட இன்னைக்கு வரல எந்த இதுவும் வரல. ஆமாம் வரல. இவர் எதை வச்சுட்டு அங்கே உள்ள வந்தாருன்னே தெரியல. இல்லை இப்போ திமுகவை அட்டாக் பண்ணால் ஆளுநர் பதவியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி திமுகவை அட்டாக் பண்ணுறதுனாக்கா என்ன ஆயிடுச்சுன்னா அண்ணாமலைக்கு அசிஸ்டண்ட்டாக போயிட்டாருன்னு அர்த்தம். அவர் கவர்னராக இல்லைன்னு அர்த்தம். பாஜகவுடைய ஆளாக போயிருக்காருன்னு அர்த்தம். கவர்னர் மாளிகையில் தங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர் கவர்னர் போஸ்ட்ல இருந்து அதை பேச மாட்டார். ரெண்டாவது இதுக்கு முன்னாடி பேசினார், என்னாச்சு? பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னாருங்க. கோர்ட்டு போறியா என்ன அப்படி எதை செய்யா இதான் போயிட்டாயா உடனே வந்து நின்று அவ்வளோதான். இன்னைக்கு அதெல்லாம் பேச முடியாது. அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பழைய சித்தாந்தத்தையே திரும்ப பூசி மூழ்கி பேச ஆரம்பிக்கிறாரே சார். இந்த திராவிட வந்து பிளவுபடுத்துது ஆர்எஸ்எஸ்ன்னு அவங்க வந்தாவே எந்த உலகத்தில் எங்கேயுமே அடிப்படாதுங்க. இப்போ இங்கிலாந்தில் ரிஷி சுனக்னு ஒரு ஆள். ஓகே சார். அந்த ஆள் என்ன இங்கே நம்ம ஒரு அல்வா விற்கிற ஆள் தான். நாட்டில் அங்கே போய் எப்படியோ பிரைம் மினிஸ்டராக உட்காந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு வந்தார். கன்சர்வேட்டிவ் கட்சி வரலாறு காணாத தோல்வி, அந்த அளவுக்கு மட்டமான தோல்வி அந்த கட்சியை ஆரம்பித்தது இருந்தது. அந்த அளவுக்கு தோல்வி ஆர்எஸ்எஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கேள்விப்படாத அளவுக்கு ஒரு தோல்வி வரும் சார். கண்டிப்பாக இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அவரு என்ன சொல்கிறாரு, ஆர்.என். ரவி எவ்வளோ பேசுகிறாரோ எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஆர்.என். ரவி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஓகே, ஆர்.என். ரவி எதுக்குறாருப்பா அப்படின்னா அது தப்பாக இருக்கும். அது அப்போ அதை செஞ்சு தான் அவனுக்கு போட்டுருக்கு. கொலை பண்ணுறது தப்புன்னு ஆர்.என். ரவி சொன்னார்னு வச்சுங்க, மக்கள் நினைச்சோம் அப்போ கொலை பண்ணுறது ரைட்டு போட்டுருக்கு மக்கள் நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபிகர் அவர். நெகட்டிவ் ஃபிகர். திமுக அரசை எதிர்க்கணும்னு தான் ஆர்.என். ரவி வச்சிருக்காங்க சார். அப்போ எது என்ன பண்ணார் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணார்? என்னென்னமோ டான்ஸ் ஆடினார். என்ன ஆச்சு? அரசாங்கம் ஏதாவது நின்று போச்சா? பட்ஜெட் நின்று போச்சா? இல்லை அவங்க போட வேண்டிய திட்டங்கள் ஏதாவது நின்று போச்சா? என்ன பண்ணிட்டார் ஆர்.என். ரவி? செய்தித்தாளில் அடிப்பட்டது தவிர ஆர்.என். ரவியினுடைய சாதனை என்ன? அவர் கீழே இருக்கிறது ஐஐடி மாதிரி 2-3 இடத்துல போய் சில குழப்பங்களை உருவாக்கினார். அவங்க அது மாதிரி குழப்பம் உருவாக்கின இடத்துல எல்லாம் இந்த வைஸ் சான்சலர் ரைசார் எல்லாம் கைதாகி ஜெயிலுக்கு தான் போயிருக்காங்க. இவரால் நியமிக்கப்பட்டவர் தான். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அதுதான் இருக்குது. அதான் சார், ஒரு துணைவேந்தர்கள் நியமனம் இல்லை. அதான் ஆர்.என். ரவி போட்ட இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து துணைவேந்தர் போடலன்னாக்கா நேரடியாக அரசாங்கத்துக்கு கையில் வந்துடும் கண்ட்ரோல். அப்போ இவரால் கவர்னர் உள்ளே போக முடியாது. நான் இருந்தேங்க, பதிவாளராக இருந்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கும்போது அதோடைய பதிவாளர் இதாக பொறுப்பெல்லாம் நான் தான் இருந்தேன். ஓகே, நான் தான் கடைசி. கூப்பிட்டு அமிச்சாங்க. இது இது என்னது எப்படி எங்கேருந்து சார்? கவர்மெண்ட்டில் சிஎம்ஏ கூப்பிட்டாரு. போனேன். என்னாரு? நான் ரெஜிஸ்ட்ராராக இருக்கிறேன் அப்படின்னேன். இப்போ அதில் என்ன விளைவுகள் வரும்னாரு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லையா, அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறினோடனே அவங்க காலேஜுக்கு அட்மிஷன், அவங்க காலேஜுக்கு அப்பாயின்மெண்ட்டு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க.
மருத்துவக் கல்லூரி சீட்டில் இருந்து எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாலாம் கிடையாது. அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம வந்து எம்எம்சியை பண்ணிட்டோம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பண்ணிட்டோம்னா அட்மிஷன், ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன், போஸ்டிங் அத்தனையும் நம்ம கைக்கு வந்துடும்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் போனதுக்கு பிறகு நான் போனேன். அவருக்கு அடுத்தது நான் ஃபஸ்ட்டு இருந்தவர் அப்போ தான் செட்டில் ஆகிட்டு இருக்குது. நான் செகண்டாக நான் போகிறேன். நாராயணங்கிறவர் தான் வைஸ் சான்சலர். இதை என்னை கூப்பிட்ட போது நான் போனேன். சில தகராறுகள்லாம் வந்தது. சிண்டிகேட்லாம் போடலை, செனட் போடலை. இதெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் இது பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்புறம் வந்து கோர்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, எதுக்குனாலும் ஏன் மற்றவங்களாம் வர்றாங்க, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் தி எம்எம்சி என்ன ஆச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போகிற வேலையை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அதிகாரம் என் கையில் வருதுன்னு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. போனபோது கேட்டாங்க, இதில் இது தெளிவாக சொல்லணும். இது வந்து பல்கலைக்கழகம்னு வந்துருச்சுன்னா முழு அதிகாரமும் கவர்னர், வேந்தர், அதுக்கு அடுத்து துணை வேந்தர். அவங்க தான் ஆல் இன் ஆல். எங்கள் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன், போஸ்ட் கிராஜுவேட்டு, அண்டர் கிராஜுவேட்டு, நர்சஸ் அட்மிஷன், நர்சஸ் போஸ்டிங்கு, டாக்டர்ஸ் போஸ்டிங்கு, ட்ரான்ஸ்ஃபர் கின்ஸ்ஃபர் எல்லா சகலமும் நாங்கள் தான் பண்ணுவோம். சம்பளம் யார் கொடுப்பாங்க? நாங்கள் இதாகிட்டோம், டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிட்டோம். ஒரு போர்ஷனை இன்கம் வர்றவங்ககிட்ட நாங்கள் வசூல் பண்ணிக்குவோம், ஒரு போர்ஷனை மக்களுக்கு இலவசம் நடத்துவோம், எப்போ அவங்க நடத்துவோம். அந்த காசு உங்ககிட்ட வாங்கிக்குவோம். இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போயே நாங்கள் இப்போ ஜிஹெச்எல் பண்ணிகிட்டு இருக்கோம். பணக்காரங்கிட்ட நாங்கள் 5 லட்சம் வாங்குவோம், எம்மா ப்ரைவேட் நர்ஸுங்க வாங்குற மாதிரி. அதை வச்சு நான் காலேஜ் நடத்துக்குவோம். எனக்கு உங்கள் காசு வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பாதின்னு ஒரு சீஃப் செக்ரட்டரி, வாட் ஆர் யூ டெல்லிங்? This is the fact I'm telling, sir. I have the full right. I am the registrar of the college, university. I have the full right over the finance, everything. I can decide the course. Curriculum also I will teach. என்ன படிச்சு பாடம் சொல்லி கொடுக்கணும், என்ன கோர்ஸ் ஆரம்பிக்கணுங்கிறத நான் பண்ணிக்குவேன். அதுக்கான பணத்தை நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். நீ காசு கொடுக்க வேண்டியது தேவையில்லை. அப்படியே கேட்டாங்க. ஓகே, கிளம்புனாங்க. கோட்டையிலேருந்து ஜிஹெச்சுக்கு வரதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் வந்து இறக்கிறதுக்குள்ளார சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய பல்கலைக்கழக நியமனம் ரத்து. அது பண்ணும்போதே நாங்கள் சொன்னோம். அது சென்னை மருத்துவக் கல்லூரி என்னாக்கா 1/4 கால் பங்கு மருத்துவ இது வந்து தமிழ்நாட்டுடைய மருத்துவம் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி கீழே இருக்குது. அது கீழே எந்தெந்த காலேஜ் இருக்குதுன்னா, எழும்பூர் பிரசவ மருத்துவமனை, குழந்தைகள் மருத்துவமனை, கண் மருத்துவமனை, மனநல மருத்துவமனை, கஸ்தூர்பா ஹாஸ்பிட்டல், இவ்வளோ ஒரு அது போக சின்ன ஹாஸ்பிட்டல், சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல், அது இதெல்லாம் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு கால் பங்கு மருத்துவத்துறை வந்து எம்எம்சி கீழே இருக்குது. இத்தனைக்கும் நான் தான் ராஜா. இத்தனைக்கும் நான் தான் ராஜா. நீங்கள் யாரும் வர முடியாது. ஐஏஎஸ் வர முடியாது, வர முடியாது. வரதான் யூ மஸ்ட் கெட் த பர்மிஷன் வர முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் அதாவது நம்ம 15 நிமிஷத்தில் ஆர்டர் கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு யாரும் போகலையே. சரி, இப்போ இந்த எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அது வரலும் கவர்னர் தான். இப்போ எடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. இப்போ இவர் வந்து அந்த இப்போ பெரியார் யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நேரடி கண்ட்ரோல் இருந்துச்சு. இவர் ஒன்றும் பண்ண முடியாது. தான் தலையில் நம்ம தானே பண்ண வரை போட்டுக்கிட்டார். கண்டிப்பாக சார். இப்போ ஆளுநர் தேநீர் விருந்து இந்த சுதந்திர தினத்துக்காக கூப்பிட்டுருக்காரு. முதல்ல முடியாதுன்னு மறுத்தாங்க. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் மறுத்துட்டாங்க. ஆனால் திமுக போகிறாங்களே சார்? போகலட்டா இல்லை, காலையில் எங்கள் சார்பாக அமைச்சர்கள்லாம் போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூஸ் இல்லை. அதிமுக போகிறாங்களே சார்? அவங்க சார் அது அரசியல் கட்சிகளை பற்றி பேசும்போது நீங்கள் என்னத்துக்கு அதிமுக பற்றி பேசுகிறீங்க? அது பழனிசாமி கம்பெனியிலேருந்து ஒரு குரூப் அவங்க போகிறாங்க. அதை போய் நம்ம ஏன் சார் இப்போ இந்த மாதிரியான விருந்துகள்ல வந்து புறக்கணிச்சா என்ன சார்? ஒரு ஆளுநரோட அணுக்கப்பாடோடு இருப்பது தான் ஒரு அரசோட கடமை. கவர்னரையே நம்ம புறக்கணிக்கிறோம். கவர்னர் போஸ்டே நம்ம புறக்கணிக்கிறோம். அதுதான் அதில் நம்ம இது பண்ணுறது. அந்த காலத்துலேருந்து சொன்னதானே திமுகவுடைய கொள்கை அதுதானே. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்குங்கிறது தான் கேள்வி. அந்த வகையில் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோ. இப்போ இந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து திமுகவை தாக்குறது, இவர் வந்து மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மாத்தினா என்ன, அடுத்த ஆள் வந்து அதே தான் பண்ண போகிறாரு.
இன்னொரு ஆர்.என். ரவி தான் வரும். ரவி போனால் ஒரு குருவி வருவார், நான் அன்றைக்கா சொல்லியிருக்கேன். அவரும் அதான் பண்ணுவார். ம். கவர்னர் போஸ்டே எடுக்கணுங்க, ம். அது வெள்ளைக்காரன் உருவாக்கணுது. நம்ம கண்ட்ரோல் விட்டு ஸ்டேட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய ஏஜென்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கவர்னர் சாதிச்சான். ஓ. அதை இவங்க நேரு வந்து அதை எடுத்துருவாருன்னு பார்த்தாங்க, நேரு எடுக்காமல் வச்சுக்கிட்டாரு. அவருக்கு அந்த பயம். ம். இன்னைக்கு ஒன்றிய அரசில் இருக்கவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கு மாநிலங்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கு அடையாளமே ஆதாரமே என்னன்னா கவர்னர் போஸ்ட்டை அவங்க வச்சிருக்காங்க. ஓகே. ஒன்றிய அரசை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. எதுங்க கவர்னர்? ம். அவங்க பாஜக ஆளாத மாநிலங்களில் பூரா கவர்னர் தான் தொந்தரவு பண்ணிட்டு ஆளுற இடத்துல அடையாளமே இல்லை. ஆனா இந்த அரசினுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்காக ஆளுநர் ஒரு கருவியா வச்சிருக்காங்க சார் ஒன்றிய அரசு. எப்படி வேணாலும் பார்க்கலாம். கவர்னர் ஒரு சில சமயங்களில் தேவைப்படும், சில சமயங்களில் அனாவசியம் நினைக்கலாம். ஒரு ஆள் இருக்கிறது தேவைதான். ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஒரு அரசின் சார்பாக அவர் இருக்கிறது தேவை. அவங்க ஆனால் பாரபட்சம் இல்லாமல் இருக்க. ஓகே, நியூட்ரல் மேனாக இருக்கணும். சார், இந்த ஆளுநருடைய செயல்பாடு திமுக எப்படி அவரை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவங்க இப்போது சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் இருந்தார். ஓகே. அதே நேரத்தில் ஸ்டாலின் இங்கே இருக்கார். சந்திரசேகர் ராவ் வந்து தமிழிசையை வந்து ஹைதராபாத்துக்குள்ளே விடுங்க. ஓ. அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் இருந்துருச்சு. ஹைதராபாத் கவர்னர் மாளிகை அந்த மாதிரி பார்க்க வேண்டிய சட்டமன்றம் தொடங்கும் போது கவர்னர் உரையுடன் தொடங்கணும். எங்கள் ஸ்டேட்டில் கவர்னர் உரை கிடையாதுட்டாரு. குடியரசு தினத்துக்கு வந்து கவர்னர் வந்து கொடியேற்றணும், வேண்டியதில் நாங்களே ஏற்றிக்கிறோம். முடிஞ்சு போச்சு. தமிழிசை கவர்னர் இருந்து என்ன பிரயோஜனம்? பாண்டிச்சேரியில் உட்காந்துட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து இவர் இருக்கும்போது தான் நடக்கும். அடுத்த கவர்மெண்ட் வந்துன்னா அது அவங்க கூப்பிட. ஆனால் ஸ்டாலின் அப்படி பண்ணல. இவர் சட்டமன்றத்தை விட்டு வெளியே போனார். சில உத்தரவு இதை போட்டு சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்துட்டார். சட்டமாக ஆக்கிட்டார். கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போய் இது பண்ணோடனே பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருச்சு. அதுதான் உன் வேலை. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? வாட் ஆர் யூ டூயிங்? அதான் கேட்டுச்சு. இதை தவிர இது கூட இது செய்யாமல் கவர்னரை உட்காந்து என்ன பண்ணிட்டு போ, இம்மிடியேட்டாக போ அப்படின்னு சட்டபூர்வமாக்கிட்டார். அடுத்த அப்படி வர்ற கவர்னர் அது மாதிரி சொல்ல முடியாது. அந்த கவர்னர் சொன்ன நான் என்ன அப்படின்னு கேட்க முடியாது. சட்டம் வந்துருச்சு. சட்டபூர்வமாக வாங்கிடுறாரு. அது சந்திரசேகர் அதை பண்ணாருக்க நாளைக்கு தெலுங்கானாக்கோ எவனும் கவர்னர் போஸ்ட் போகவே மாட்டான். ஒரு மரியாதை இல்லை. ஓ. இப்போ ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கைகள் வந்து சிறப்பாக தான் இருக்குது. ஆளுநர் பண்ணிடுறாரு. அதாவது சட்டபூர்வமாக இன்னைக்கு வந்து நாளைக்கு எவனா கவர்னராக வந்தாக்கா இது பண்ண முடியாதுன்னா இது பாரு கோர்ட் உத்தரவு மரியாதை இப்போ அவ்வளோதான். ஓ. சட்டபூர்வமாக்கிட்டார். அதனால இனிமே இந்த இது பிரச்சனை மாற்ற முடியாது. அதனால தான் அவரால் டான்ஸ் ஆட முடியல ரவியால். ஓ. அதனால் பெருசாக டான்ஸ் ஆட முடியும். ஏன்னா 3-4 தடவை பிடிச்சி வாங்கிவிட்டாங்க, கூட தள்ளிவிட்டாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நன்றி சார்.